தூய கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பின் பெருவிழாவில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. விவிலியத்தின் தொடக்க நூலிலே நாம் ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். அதே போன்று மத்தேயு நற்செய்தியாளர் வழியாகவும் ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். இந்த இரண்டு யோசேப்புகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, இருவரும் கனவு காணக்கூடியவர்கள். இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே இருவரும் முக்கியமான பங்காற்றியவர்கள். இன்று நாம் கொண்டாடக்கூடிய யோசேப்பு தன்னுடைய கனவுகள் வழியாக இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய திட்டத்தை அறிந்து உணர்ந்தவராக, அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவராக பார்க்கிறோம். இறைவனுடைய குடும்பமாகிய இயேசு, மரியாள், யோசேப்பு, இவர்களிலே யோசேப்பு ஒரு பொறுப்புள்ள ஒரு கணவராக, இறை திட்டத்தை தேர்ந்து தெளிந்தவராக தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறார். இந்த யோசேப்பு நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனுடைய திட்டத்திற்கு, இறைவனுடைய வார்த்தைக்கு இதோ உமது அடிமை என்று சொன்னாரோ, இயேசு எவ்வாறு என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவு என்று சொன்னாரோ, அதே போன்று இந்த யோசேப்பும் தன்னுடைய வாழ்விலே இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்து அதை தன்னுடைய குடும்பத்திற்கு உகந்ததாக செயல்படுத்தி காண்பித்தார். எவ்வாறு சூசேப்பர், புனித யோசேப்பு எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை இறை சித்தத்திற்கு ஏற்றவாறு வழிநடத்தினாரோ, அதே போன்று இந்த பெருவிழாவானது நாமும் எவ்வாறு நமது குடும்பங்களை இறை திட்டத்திற்கு ஏற்றவாறு வழிநடத்துகிறோம், அமைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நிச்சயமாக புனித யோசேப்பு நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்மையும் நமது குடும்பங்களையும் நிச்சயமாக இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு அமைக்க, வழிவு நடத்த, வாழ்ந்து காண்பிக்க நமக்கு அருளாசிர் புரிவார். நன்றி.